இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 கடைசி மருமகளான ராஜியை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜியோட உண்மையான பெயர் ஷாலினி. இவங்க சேலத்துல 2001 அக்டோபர் 29 பிறந்திருக்கிறாங்க. சேலம் அப்படின்னாலே மாம்பழம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் ரொம்பவே சேலத்துல ஃபேமஸா இருக்கும். அந்த வகையில அவங்களோட அப்பா டெக்ஸ்டைல் டிசைனரா தான் இருந்திருக்காரு. தறி நெய்யிற தொழில் செஞ்சிருக்காரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க. சாலினி ஜெயராணி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறாங்க. 10th 500க்கு 478 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளோ மார்க் எடுத்த நம்ம ஷாலினிக்கு நெக்ஸ்ட் +1 +2 படிக்கணும் அப்படிங்கும்போது +1 +2 புக்கெல்லாம் பெருசாக இருந்தது. நிறைய புக்கு இருக்குது, இதெல்லாம் நம்மளால் படிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் பயமும் இருந்திருக்கு. பொதுவாகவே இவ்வளோ மார்க் எடுத்தவங்க நெக்ஸ்ட்டு +1 +2 டாக்டர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து படிப்பாங்க. ஆனால் நம்ம ராஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, நீ அதை எடுத்து படிக்காதம்மா, இதை வேண்டாம், நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிற, நீ கண்டிப்பாக +1 +2 நல்ல மார்க் எடுக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இல்லைப்பா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து படிப்பேன், டிப்ளமோ தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அதை எடுத்து படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎன்ஜி காலேஜில் ஐடி படிச்சுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் அவங்க கோயம்புத்தூருக்கு போகிறாங்க. ஏன்னா சேலத்தில் அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க கோயம்புத்தூர் போகிறாங்க. அங்கே தான் அவங்க 21 ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோவில் டான்ஸுக்கு கிளாஸ்க்கு சேர்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு சின்னதுலேருந்தே டான்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாம். ஸோ அந்த டான்ஸ் ஸ்டூடியோவில் சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த டான்ஸ் ஸ்டூடியோவோட கோரியோகிராஃபர் தான் பிரபு. அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. நாளடைவில் அவர் மேலே காதல் ஏற்படுது. அந்த காதலை அவருக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்ல பயம். அதனால அவங்க அம்மா துளசி கிட்ட போய் இவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இதை நீ அவன்கிட்ட தானே சொல்லணும், என்கிட்ட சொல்கிற அப்படின்னா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் ரொம்ப ஷையாக இருக்காரு, உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாரு, தயங்குறாரு, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப தைரியமாக இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுறாங்க. பாண்டியன் ஸ்டோரில் ராஜியாவும் அவங்க ரொம்பவே போல்டான கேரக்டரில் தான் காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் அந்த அளவுக்கு போல்டு இல்லை அப்படின்னாலுமே தன்னோட அந்த லவ் லைஃப் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட இவங்களே போய் பேசி இருக்காங்க. அதே மாதிரி இவங்க அம்மா அப்பா கிட்டையுமே இவங்க தான் பேசி சம்மதம் வாங்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பிரபு டான்ஸ் கிளாஸ் மட்டும் வச்சில்ல, அவர் ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ், பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அக்கேஷனுமே இவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2019 டிசம்பர் 4 இவங்களோட கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்ட்டு எல்லாரும் எடுப்பாங்க. இவங்க ஒரு சாங், ஆல்பம் சாங் மாதிரி கவர் சாங் அதை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வியூஸ் அது போயிடுச்சு, ரொம்பவே ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் செல்லம்மா சாங்க்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் வியூஸ் இந்த மாதிரி நிறைய போச்சு. ஸோ அதனால இவங்களோட கல்யாணத்துக்கு சூப்பர் சிங்கர் செய்யது கெஸ்டாக வந்திருக்கிறாரு. ஸோ அவர் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு சாங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டதுனால அவங்க கல்யாணத்தில் அவர் ஒரு பாட்டும் பாடுறாரு. விஜய் டிவியில் இந்த இவ்வளோ வியூஸ் போனதுனால விஜய் டிவியில் கதாநாயகி அப்படிங்கிற ஒரு ஷோ நடக்குது. கிட்டத்தட்ட 80 பேரில் ஆரம்பிச்சு
ஆரம்பித்து அப்புறம் 50 30ன்னு செலக்ட் பண்ணி கடைசியாக ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. ராதிகாவும் டைரக்டர் ரவிக்குமாரும் வந்து இந்த இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது வந்து ஷாலினியை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே எல்லாருமே ஃபைனல்ஸ் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் வந்து செகண்ட் ரன்னரப் ஆயிருக்காங்க. இவங்க மாமியார் வந்து இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ். நீ எதில் நடிக்கிறதுனாலும் நடி. ஈவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கஜினி மூவியில் இருக்கிற அசீனோட டைலாக் தான் எடுத்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வாரணம் ஆயிரம் சமீரா ரெட்டியோட டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பருத்தி வீரன் பிரியாமணியோட இது தான் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தையே பெற்று கொடுத்துருக்கு. இப்போது ராஜியா கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.